மகா இறக்கவும் மனதிற்கும் வேண்டிய வேலையிலுமாய் தகப்பனை எந்த பார்க்கிறதுக்கு உங்களுடைய கருத்து தகப்பனை உபவாத வாசனை சாமான்களை அவனின் கல்வியில் பேசுவது இதனாலும் அடியனையும் நீ பேச அப்பா இயேசு அப்படின்னு கருத்தலை உதடுகளில் வாயை நான் நாளிலும் அப்பா அடியனும் மாற்றினேன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்க வார்த்தைகள் முடிந்தது. முடிந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய துன்பம், என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்சிருச்சு. எப்ப சர்ச்சுக்கு போனேன் நான் சர்ச்சுக்கு வந்துள்ள ஒரு புதிய மாற்றம், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், ஒழுக்கங்கள், தீர்ப்புகள் பார்த்த உடனே சொப்பமா தீர்ந்துச்சு அப்படிங்களா? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இது முடிந்தது. எப்போ வரைக்கும்? அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லல. சிலுவையில தொங்கும்போது முடிஞ்சிடுச்சு. இது எதுவுமே எனக்குள்ள நமக்குள்ள இருக்கு. வெளித்தோற்றத்துக்கு நான் சமாதானமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன், சரீரத்தில் பலத்தோடு இருக்கு, எல்லாமே இருக்குது. அது என்ன? அது கீழ்ப்படியாமை, மீறுதல், பாவம். சர்ச்சுக்கு வந்துட்டேன், புதுசா ஒரு ஆக்கமும் வர்றாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க, வந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா முழுமையா ஏற்றுக்கொள்ள, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள, பாவத்தை அறிக்கை செய்வாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாம, மீறுதல், பாவம், சாபம் மனுஷனுக்குள்ள அன்னைக்கு இதனுடைய இதனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபையின் வரமும் நித்திய ஜீவன். அந்த மரணத்தை நம்ம ஜெயிச்சாக்க அப்பதான் சொல்றாரு அவர் சிலுவையில எப்படி நான் சிலுவையில மரித்தேன், ஆனாலும் அதிகாரம் 23 எல்லோரும் பாவம் செய்து மரணத்தை நம்மளால தனியா ஜெயிக்க முடியல. அவருக்கு சொன்னார், என்ன சொன்னாரு? முடிந்தது, முடிந்தது. எல்லாமே நீங்கி நான் மரித்தால எங்க போவேன்? தடை நீங்கிருச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஐயா உங்களை அவர் சின்ன குழந்தையில எப்படி இருந்தாரு, என்ன செஞ்சாரு
திருமணம் ஆகி வந்த பிறகு சகோதரி தெரியும். அவர் யாருக்காவது பாவம் செஞ்சிருக்கிறார்களா? யாரையாவது கடித்து பேசிட்டாங்க? இல்ல. அப்புறம் எப்படி இந்த மனிதனுக்குள்ள இந்த பாவம் வந்தது? நான் அதே மாதிரி நான் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா அவருக்கு மட்டன் சாப்பிட்டாரு. ஏன்னா நான் வந்து என் வயசுல அதிகமாக 13 வயசு நான் வந்து போய் அந்த ஆட்டை அப்படியே காலை பிடிச்சி அப்பா எனக்கு அந்த பாத்திரம் ரொம்ப அதனால அந்த தொழில வச்சுட்டு அப்ப அந்த பாவம் அந்த பாத்திரம் இது ஒரு பாவம். இப்ப எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத நான் ஏன் இவ்வளவு வேதனைப்படணும் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். செஞ்சுக்கலாம் 51:5 டைம் வச்சுக்கோங்க. 5 லட்சம் நான் துர்ப்புறத்திலே உருவானேன். என் தாய் என்னை எப்படி கற்பம் தரித்தால் கற்பம் தரித்தாள். தாவீதினுடைய அம்மா பேர் யாருக்காவது தெரியுமா? வேத அறிஞன் இல்லை, ஞானி இல்லை, மேதை இல்லை, வேதத்தை கட்டி தேர்ந்தவன் இல்லை. நானும் ஒரு விசுவாசி. பைபிள் முழுசா அலசி பார்த்தேன். ஆனா கூகுளுக்கு போக மாட்டேன். தேடி பார்த்தேன், எங்கேயுமே அவங்க பேர் இல்லை. என்ன ஆண்டு வரையா அப்படின்னு கேட்டேன். அப்பா நீ நேரம் எங்க போனா ரோமர 5வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு போயிருக்கேன். அங்க போனோன்னு அங்க ஒரு பாட்டு சொன்னாங்க. ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனம். யாராவது படிக்கலாமே? ஆனாலும் நீர்களின் பலன் இருவருக்கும் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி நீர் ஒருவருடைய நீரினாலே அனைவரும் அறிந்திருக்க தேவனுடைய கிருபையும் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் நீர்களுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். பின்பு யார் வந்தது?